ஐயனாரத்துல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா நடந்துன்னு பார்க்கலாம். சேரனை வந்து அவங்க அப்பா திட்டிகிட்டே இருப்பாரு. இவன் ஏன் இப்படி இருக்கான், இப்படிதான் இவனுக்கு கல்யாணமே நடக்காது. கார்த்திகா பத்தி தப்பா சொன்னதுக்கு என்ன வந்து திட்டுறான், அவங்ககிட்ட போய் வந்து நல்லபடியாக சொல்லிட்டு என்ன வந்து திட்டின்னு இருக்கான், இவனுக்கு நிச்சயமா இந்த ஜென்மத்தில் கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் நீலா சொல்லுவாங்க, ஏன் சேரன் நான் இப்படி இருக்காரு, இப்போ எல்லாரும் பொதுவாக எல்லாமே நமக்கு சாதகமாக தான் அமைப்புன்னு நினைப்பாங்க, ஆனால் இவர் ஏன் இவ்வளோ நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் எப்பவுமே அப்படிதான், இந்த நல்ல குணத்தினால தான் அவர் இன்னும் இது கெட்ட நடந்துனே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. சேரன் நான் ரொம்ப நல்லவர், அவளுக்கு எப்பயும் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்லி இவனை பெற்றதுக்கு ஒரு பேசாமல் ஒரு கல்லை பெற்று போட்டிருக்கலாம், இவனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி திட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ நீலாம் வந்து பல்லவன்கிட்ட சொல்லுவாங்க, அண்ணன் ரொம்ப நல்லவரா, இது மாதிரி நல்லவன் நான் இவரும் பார்த்ததே கிடையாது. பொதுவாக இது மாதிரி விஷயம் நடந்தால் அதுக்கு நமக்கு சாதகமாக எடுத்துப்பாங்க. ஆனால் அண்ணன் பாரு கார்த்திகாவை பற்றி நல்லபடியாக தான் சொல்லியிருக்காங்க. கார்த்திகை மட்டும் தப்பாக பற்றி தான் சொல்லியிருந்தேன் இந்த கல்யாணம் நின்றுருக்கும், ஆனால் அவரை பற்றி யோசிக்கவே இல்லை. இவர் ரொம்ப நல்லவர், இவருக்கு கண்டிப்பாக நல்ல ஒய்ஃப் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் அண்ணன் எப்பவுமே ரொம்ப நல்லவர் தான், ஆனால் அது மற்றவங்க புரிய மாட்டேன், அவங்களுக்கு எப்பவுமே தப்பாகவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பல்லவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நீ ஃபீல் பண்ணாத பல்லவா, இங்கே பாரு அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் நடக்கும், அது மாதிரி நடக்கும்போது நீயே நம்ம கிட்ட வந்து சொல்லுவ பாரு, அதெல்லாம் ஓகே அண்ணி, நீங்கள் எங்கள் கூடவே இருப்பீங்களா, ஒரு வேளை அண்ணன் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எங்கள் வீட்டை போயிட மாட்டீங்களா, எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நிலா கிட்ட கேட்பாங்க.